கடந்த சில மாதங்களாகவே உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னா, நீங்கள் உயிரை கொடுத்து பழகின ஒருத்தர் உங்களை ரொம்ப சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா உங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்தீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்தது வெறும் கண்ணீரும் வலியுமா. சில நேரங்களில் நாம் ஏன் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கோம், நாம் ஏன் இவ்வளோ உண்மையாக இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே உங்கள் மேலே கோபம் வந்திருக்கும். ராத்திரி தூங்கும்போது கூட அந்த நினைவுகள் உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். நீங்கள் உதவி செஞ்சவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவை முடிஞ்சதும் உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இனிமேல் யாருக்காகவும் நாம் இறங்கி போகக்கூடாது, நமக்காக மட்டும்தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ வந்திருக்கு. இந்த வைராக்கியம் உங்களுக்கு ரொம்பவே அவசியமானது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் இது முழுமையாக உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு உறவை விட்டு முற்றிலும் விலகி இருக்கணும். அது என்ன உறவு தெரியுமா? உங்களை எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத, அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடி வர ஒரு சொந்தமோ அல்லது நட்போ உங்கள் கூடவே இருக்குது. அவங்க வெளியே பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க. இந்த குறிப்பிட்ட உறவுக்கிட்ட இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. அவங்ககிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, அமைதியாக அவங்கள விட்டு விலகுறீங்க. இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகளை விட்டு நீங்கள் விலகும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படி. நீங்கள் அவங்கள விட்டு விலகுன அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். அது முதல் விஷயம் என்னென்னா, பல நாளாக உங்களுக்கு வர வேண்டிய ஆனால் வராமல் தடைபட்டுக்கிட்டே இருந்த ஒரு பணம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு கிடைக்க வேண்டிய கூலியாகவோ அல்லது யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனாகவோ இது இருக்கலாம். இது வரைக்கும் அந்த பணம் வருமா வராதான்னு நீங்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. பல முறை கேட்டு பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான முயற்சியும் பண்ணாமலே அந்த பணம் தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். இது உங்கள் பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான சந்தோஷத்தை இந்த சம்பவம் கொண்டு வரும். பண வரவு மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் மற்றும் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த பலவிதமான அவமானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அதற்கான பெயர் வேறு யாருக்கும் போயிட்டு இருந்திருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்களை எதிர்த்தவங்க கூட உங்கள் திறமையை பார்த்து வாயடித்து போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கான சரியான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களை காயப்படுத்துகிற அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அவங்க உங்கள் கவனத்தை சிதறடிக்க பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கில் மட்டும் குறியாக இருக்கணும். மனசில் இருக்கிற குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு இனிமேல் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் தேடிக்கணும் அப்படிங்கிற முடிவோட நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நடக்க போகிற அந்த நல்ல மாற்றங்களை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. இத்தனை நாளாக உங்களுக்குள்ள ஒரு இளம் குறியாத பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நாம் நினச்சது நடக்குமா நடக்காதான்னு ராத்திரியில் சரியாக தூங்காமல் தவிச்சிருப்பீங்க. உங்கள் மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமே உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிற சில துரோகிகள் தான். உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரித்து பேசுவாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தா முதுகில் குத்துவாங்க. ஆனால் இனிமேல் அவங்களோட முகமூடி முழுசாக கிளிய போகுது. உங்கள் அழிக்க நினச்சவங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தோன்ற குழியில் விழ போகிறாங்க. இது உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்க போகுது. அவங்களோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த துரோகிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும்போது உங்கள் மனசில் இருக்கிற பெரிய பாரம் இறங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மனசு நிம்மதி அடைஞ்சாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி பறந்து போயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது உங்கள் விஷயத்தில் 100% உண்மையாக போகுது.
கடந்த சில காலமாக உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு உடல்நல குறைவு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். காரணமே இல்லாத கை வலி, கால் வலி, இல்லைனா ஒரு பெரிய சோம்பேறித்தனம் உங்களை முடக்கி போட்டிருக்கோம். எதை செஞ்சாலும் ஒரு சலிப்பு தட்டிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் விலகி இருக்க வேண்டிய அந்த உறவை விட்டு முழுசா விலகின பிறகு உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பறக்கும். உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக மாறும். ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ள வந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் நினைச்ச காரியங்களை எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படுற இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பல நாளாக இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போது சுமூகமாக மாற ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த பெரிய சண்டைகள் எல்லாம் மாகமாக மறைய போகுது. உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்த உங்கள் வாழ்க்கை துணை இப்போ உங்கள் அருமையை முழுசாக உணர்வாங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு உங்கள் வீட்லேயும் சரி வெளியவும் சரி ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு பல தளங்கல்களால் அது தள்ளி போய்கிட்டே இருந்தால் அதற்கான வாசல்கள் இப்போது தானாகவே திறக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமாக ஒரு சொத்து பிரச்சனை இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும்போது நீங்களே யோசிப்பீங்க, இவ்வளோ நாள் இதுக்கெல்லாம் என்ன தடையாக இருந்துச்சு அப்படின்னு. அந்த தடை வேறு யாரும் இல்லை, உங்கள் கூடவே இருந்து உங்கள் நிம்மதியை கெடுத்த அந்த நபர் தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துகிறவங்களை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளியே இருங்க. இது வரைக்கும் நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக திரும்ப பெற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த நன்மைகளை பார்த்து ஒரு சிலர் பொறாமப்படவும் செய்வாங்க, உங்களுக்கு முட்டுக்கட்டை போடவும் நினைப்பாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு இருக்கிற கிரக நலத்தில் அவங்களால உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. உங்களுக்கான வழியில் நீங்கள் ரொம்ப தைரியமாக வெற்றி நடைபோட போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் இப்போ வரப்போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கு போகணும், இல்லைனா ஏதோ ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு தடையில் அது தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். இப்போது அந்த தடைகள்லாம் சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துகிறத நீங்களே ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏமாந்து போயிட்டு இருந்த நீங்கள் இப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிற ஒரு பக்குவத்தை அடைய போகிறீங்க. இந்த பக்குவம் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சறுக்கலும் வராமல் உங்களை காப்பாற்ற போகுது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு 7வது விஷயம் நடக்க போகுது. எவ்வளவு நாள் உங்களை காயப்படுத்தின ஒரு உறவை விட்டு விலகி இருக்க சொன்னேன் இல்லையா? அந்த கெட்ட சக்தி உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போனோன்னா அந்த இடத்த நிறத்த ஒரு நல்ல சக்தி உள்ளே வரப்போகுது. அது ஒரு புதிய நட்பாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவ ஒரு நபராக இருக்கலாம். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க மூலமாக உங்களை தேடி வரும். இவ்வளவு நாள் நான் தனியாக நின்று போராடிட்டு இருப்பாங்கன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு உண்மையான உறவு கிடைக்க போகுது. இந்த உறவு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் முன்னேற்றத்தை மட்டுமே விரும்புகிற ஒரு உறவாக இருக்கும். ரிஷப ராசிப்பாளர்களான உங்களுக்கு எப்போதுமே ஒரு கணித்துவமான குணம் உண்டு. எவ்வளோ பெரிய அடி வாங்கினாலும் விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழுந்து வர தைரியம் இந்த ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். நடுவில் கொஞ்சம் காலம் உங்கள் நேரம் சரியில்லாததால் உங்கள் தைரியம் எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தீங்க. ஆனால் இப்போது அந்த பழைய ஆக்ரோஷமான ரிஷபராசியை உலகம் பார்க்க போகுது. உங்கள் பேச்சில் ஒரு பெரிய அதிகாரம் வரப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் திறமையை முழுசாக நம்புங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபாரமான சக்தியை வெளியே கொண்டு வாங்க. உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு நீங்கள் முன்னாடி வரப்போகிறீங்க.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அந்த பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி குப்பையில் போடுங்க. யார் உங்களை வேணான்னு ஒதுக்கினாங்களோ அவங்கள பற்றி நினச்சி உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்க உங்களை விட்டு போனது உங்களுக்கான இழப்பு கிடையாது, அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. இதை உண்மையை நீங்கள் மனசார நம்புங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. இயற்கையே உங்களுக்கு சாதகமாக எல்லா வேலைகளையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 45 நாட்கள் வெறும் சாதாரண நாட்கள் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்களை யாருக்காவது பிடிக்கலன்னா அவங்களை எப்படி சமாதானப்படுத்தினா அவங்கக்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கலான்னு நீங்கள் ரொம்பவே நினைக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து கூட பல நேரங்களில் அவங்களுக்காக இறங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனநிலை முழுசாக மாறப்போகுது. என்னை உண்மையாக நேசிக்கிறவங்க என் கூட இருக்கட்டும், என்னை மதிக்காதவங்க மாறாளமாக என்னை விட்டு நிலகி போகட்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தைரியமான பக்குவத்துக்கு நீங்கள் வரப்போறீங்க. இந்த மானமாட்டம் சாதாரண விஷயம் கிடையாது. பல அவமானங்களையும் வலிகளையும் சந்தித்த ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பக்குவம் தானாகவே வரும். அந்த பக்குவம் இப்போ உங்ககிட்ட முழுமையாக வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் யாருக்காகவும் உங்கள் குணத்தையோ இல்லை உங்கள் சந்தோஷத்தையோ மாற்றிக்க மாட்டீங்க. இந்த சுயமரியாதை தான் இனிமேல் உங்களை வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு போக போகுது. உங்கள் பேச்சில் இப்போது ஒரு புதுவிதமான காந்த சக்தி வந்திருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாளாக உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. முக்கியமாக உங்கள் பார்வையில் ஒரு பெரிய கம்பீரம் வந்திருக்கும். உங்களை பார்த்து அலட்சியமாக சிரித்தவங்க கூட இப்போ உங்கள் கண்களை பார்த்து பேசவே தயங்குவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்போ இருக்கிற அந்த வைராக்கியம் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கு. இந்த வளையத்தை தாண்டி எந்த ஒரு தீய எண்ணம் கொண்டவங்களும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நேர்த்தி இருக்கும். முன்னாடிலாம் ஒரு வேலையை செஞ்சால் அதில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது நீங்கள் செய்கிறத பார்த்து குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் இருப்பதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்காது. பொருளாதார ரீதியாகவும் உங்கள் சிந்தனை ரொம்பவே விரிவடைய போகுது. இது வரைக்கும் வந்த வருமானத்தை வச்சு எப்படியோ அன்றாட வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற சாதாரண நிலைப்பாட்டில் இருந்த நீங்கள் இப்போது எப்படியெல்லாம் முன்னேறலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம்னு ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மூளையில் உதிக்கிற ஒவ்வொரு திட்டமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதையெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு மற்றவங்க சந்தேகம் பட்டாலும் அதை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கிற திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருந்த அந்த திறமைசாலி இப்போ முழிச்சுக்க போகிறாங்க. எந்த வழியில் போனால் நமக்கு லாபம் கிடைக்கும், எந்த முயற்சி நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கணக்கு போடுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற தொழில் சார்ந்த முடிவுகள் எல்லாமே உங்கள் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய அடித்தளமாக அமைய போகிறது. உங்கள் உழைப்பு மட்டுமே மூலதனமாக வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குறதுக்கான அஸ்திவாரத்தை இப்போ போட போகிறீங்க. உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் ஒருத்தரை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஒருத்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன நோக்கத்துக்காக உங்ககிட்ட வர்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக உங்கள் மனசு கண்டுபிடிச்சிடும். உங்களை தேடி வர அவங்க சுயநலத்துக்காக வர்றாங்களா இல்லை உண்மையாகவே உங்கள் மேலே இருக்கிற அன்பால் வர்றாங்களா அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்தோன்னே நீங்கள் எடை போட்டுடுவீங்க. இந்த ஒரு திறமை உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடும். இதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தூரமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கோட்டை நீங்கள் வரைய போகிறீங்க. அந்த கோட்டை தாண்டி யாராலையும் உங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது. சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையில் ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் உங்களை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களை தரம் தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க.
உங்களை பார்த்து ஒரு காலத்தில் சிரித்தவங்கெல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. இது வெறும் வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது. உங்கள் உண்மையான உழைப்புக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசு இது. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் இயற்கை இப்போ வட்டியும் முதலுமா உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி தரப்போகுது. முக்கியமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த குற்ற உணர்ச்சி இப்போ முழுசாக உங்களை விட்டு விலகிடும். ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு போனதுக்கு நாம தான் காரணமோ, நான் ஏதாவது தப்பு பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் உங்களையே ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த பானம் இப்போது உங்கள் மனசுலேருந்து முற்றிலுமாக நீங்கள் போகுது. தப்பு உங்கள் மேலே இல்லை, உங்களை புரிஞ்சுக்க முடியாத அவங்க மேலே தான் அப்படிங்கிற அந்த முழுமையான உண்மை உங்களுக்கு புரிய வரும். இந்த தெளிவு கிடைச்ச உடனே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி தெரியும். கடந்த காலத்தை பற்றின கவலைகளை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பழைய கசப்பான நினைவுகள் உங்களை எந்த விதத்திலையும் இனிமேல் காயப்படுத்தாது. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் இப்போ ஒரு பெரிய உதாரணமாக மாறப்போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை யாருமே பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கை தரத்தில் வரப்போகிற அந்த மிகப்பெரிய உயர்வு எல்லாரையும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். குறிப்பாக எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து முகம் சுழிச்சாங்களோ அவங்க கையிலெல்லாம் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஆளாக வந்து நிற்பாங்க. ஆனால் நீங்கள் பழைய மாதிரி எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீங்க. உங்கள் மனசு ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் யாருக்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும் அப்படிங்கிற எல்லையை ரொம்ப சரியாக வகுத்து வச்சுருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் வராமல் உங்களை ஒரு பெரிய வரன் மாதிரி பாதுகாக்கும். அதே போல் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் நீங்கள் எடுக்க போகிற ஒரு சின்ன துணிச்சலான முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்த மந்த நிலை முற்றிலுமாக மாறி உங்களை தேடி வர்றவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். நீங்கள் நினச்ச லாபத்தை விட பல மடங்கு அதிகமான ஒரு வருமானம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய முதலீடெல்லாம் செய்ய போகிறது கிடையாது. உங்கள் அறிவை மட்டுமே மூலதனமாக வச்சு உங்கள் உழைப்பை முழுமையாக கொடுத்து உங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் சுவைக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் நேரம் இப்போ ரொம்பவே வலுவாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் மனசில் மட்டும் போட்டு வச்சுருந்த திட்டங்கள் எல்லாம் இப்போது ஒன்றொன்னா செயல் வழிவந்துட ஆரம்பிக்கும். உங்களை ஏமாற்ற நினச்சவங்க எல்லாம் உங்கள் வியாபார வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இந்த 45 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமே நீங்கள் உங்கள் மனசில் எடுத்த அந்த உறுதியான முடிவு தான். அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு விலகி இருக்கணும்னு நீங்கள் எடுத்த அந்த முடிவு உங்களை சுற்றி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாம் அடித்து விரட்டிடுச்சு. இப்போ உங்களை சுற்றி முழுசாக ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாகிருக்கு. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு திரும்பவும் அந்த பழைய நபர்கள் பின்னாடி போய் நின்றுடாதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய காரணத்தை சொன்னாலும் சரி, எவ்வளோ பாசமாக பேசுகிற மாதிரி நடித்தாலும் சரி, உங்கள் முடிவிலிருந்து நீங்கள் ஒரு அடி கூட பின்வாங்கவே கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த மாபெரும் அதிர்ஷ்டங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் உங்களை நீங்கள் பெருசாக கவனிச்சிக்கவே மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்கள் ஆசைகளெல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்குது. உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய கம்பீரம் நடப்போகுது. உங்களை பார்க்குறவங்களாம் என்ன இவங்க இவ்வளோ மாறிட்டாங்க, முகத்தில் இவ்வளோ பிரகாசம் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வெளிப்பட போகுது. இந்த மாற்றம் ஏதோ வெளிப்படையானது மட்டும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த உறுதியான தெளிவோட வெளிப்பாடு தான் இது. இவ்வளோ நாள் யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டால், இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னால்
உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னா கூட அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி உங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் செஞ்சு கொடுப்பீங்க. குறிப்பாக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவீங்க. இதனாலேயே பல பேர் உங்களை ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்த நினச்சா ரொம்ப தைரியமாக முகத்தில் அடித்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்ல பழகுவீங்க. ஆரம்பத்தில் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் போக போக இதுதான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. உங்கள் நேரத்தை வீணடிக்கிறவங்ககிட்ட இருந்து நீங்கள் ரொம்பவே சாதுரியமாக விலகிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை இனிமேல் நீங்கள் மட்டுமே சொந்தமாக எடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட யாராவது நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு மற்றவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை எல்லாமே உங்களை இன்னும் பாதாளத்தில் தான் தள்ளிவிட்டது. அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால இனிமேல் எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து நீங்களே யோசித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு ரொம்ப துல்லியமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. உங்கள் அறிவு கூர்மையை பார்த்து மற்றவங்க மிரண்டு போகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் இருக்கிற உண்மை எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடிலாம் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் கூட அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே கோபப்படுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே மாறும். உங்கள் வாதத்துக்கு ஒரு பெரிய சக்தி வரப்போகுது. நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் வாதம் ரொம்ப வலுவாக இருக்கும். உங்களை எதிர்த்து பேசினவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த மாபெரும் கிரக பலம்தான். இதை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பெரிய உயரத்தை ரொம்ப சுலபமாக தொட்டுடலாம். இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த சமயத்தில் நடக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆனால் தள்ளி போய்கிட்டே இருந்த ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரப்போகுது. தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ இந்த செய்தி வரும். இதை கேட்ட உடனே உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பொங்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு திடீர்னு ஒரு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பும் அமையும். இந்த பயணம் உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான ஒரு பயணமாக அமைய போகுது. எவ்வளவு நாள் ஒரு சின்ன வெளியூர் போகிறதுக்கு கூட பல தடங்கல்கள் வந்திருக்கும். ஆனால் இப்போது ரொம்ப சுலபமாக எல்லா காரியங்களும் கைகூடி வரும். பல வருஷமாக தீர்க்க முடியாமல் உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக வழக்கு விவகாரங்கள் இல்லைன்னா பஞ்சாயத்துன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. எதிர்த்தவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்போ உங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக நிற்பீங்க. உங்களுக்காக பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தனியாக நின்று உங்களுக்கு இப்போது உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே ஆதரவாக வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்கள் நேரம் ரொம்ப பலமாக மாறி இருக்கு. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஆனால் கையில் பணம் இல்லாத காரணத்தினால வாங்க முடியாமல் போன சில பொருள்களை இப்போ ரொம்ப சுலபமாக வாங்கிடுவீங்க. அது ஒரு தங்க நகையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் காசில் அதை வாங்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே ஒன்று எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கும். எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே ரொம்ப புறமாக விலகி இருக்கணும்னு முடிவெடுத்து ஒதுக்குன அந்த உறவு உங்கள் வளர்ச்சியை பார்த்துட்டு மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க வரும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி, திருந்தினவங்க மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. உங்கள் மனசை மாற்றுறதுக்காக எதை வேணாலும் செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஏமாந்துடக்கூடாது. அவங்க உங்கள்கிட்ட பாசத்தில் திரும்ப வரல, உங்ககிட்ட இப்போ இருக்கிற அந்த நிம்மதியையும் வளர்ச்சியையும் கெடுக்கிறதுக்காக மட்டும்தான் வராங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அவங்க கண்ணீர் விட்டு அழுதா கூட உங்கள் மனசு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது.
ஒரு தடவை ஏமாந்ததே போதும், இனிமே அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடமும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க முகத்தில் அடித்த மாதிரி ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை, உங்கள் அடுக்கடுத்த திட்டங்களை இப்போதைக்கு யாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் பண்ணுறவங்களும் உங்களை சுற்றியே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பகிரும்போது அவங்களோட அந்த பொறாம பார்வை உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய திருஷ்டியாக மாறிடும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முழுசாக முடிஞ்சு உங்கள் கைக்கு வர வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் செயல்கள் மூலமாக மட்டும்தான் மற்றவங்களுக்கு உங்கள் வெற்றி தெரியணுமே தவிர உங்கள் வார்த்தைகள் மூலமாக வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் ரகசியங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களை சாதாரணமாக நினச்சவங்கெல்லாம் நீங்கள் அமைதியாக சாதிக்கிறத பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கணும். ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இப்போ கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் கும்பிட்ட தெய்வமெல்லாம் கல்லாட்டம் சும்மாலாம் இருக்குது, நாம் படுற கஷ்டம் கண்ணுக்கு தெரியலையான்னு நீங்கள் நிறைய தடவை புலம்பி இருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவைகளை நிறைவேற்றுற ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி உங்கள் கூடவே இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் மனசார வேண்ட ஒவ்வொரு விஷயமும் அப்படியே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் நிழல் மாதிரி கூடவே இருந்து ஒரு பாதுகாப்பான அரண் மாதிரி உங்களை சுற்றி இருந்து காப்பாற்ற போகுது. எந்த ஒரு பெரிய ஆபத்து வரதா இருந்தாலும் அது உங்களை நெருங்கிறதுக்கு முன்னாடியே விலகி போயிடும். அதனால் தினமும் காலையில் எழுந்த உடனே எந்த ஒரு பழைய கவலையும் மனசில் வச்சுக்காம ரொம்ப நம்பிக்கையோட உங்கள் வேலையை ஆரம்பிங்க. எவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் சொந்த காலில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக நிற்க போகிறீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற அந்த மாபெரும் அற்புதம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இயற்கையை உங்களுக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தைரியமாக அடியெடுத்து வைக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ பாக்கி.